ப்ரைஸ் த லார்ட். நான் என்னோடய அபிஷேகம் நான் எப்படி பெற்றேன் அந்த அனுபவத்தை நான் கடந்த சாட்சியில் சொல்லியிருந்தேன். எப்போவுமே நம்மளை ரட்சிப்பில் ஒவ்வொரு கட்டத்தில் ரட்சிப்பின் பாதையில் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை ஆண்டவர் நடத்திட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் நம்மளை இணைப்பாங்க. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் என்ன ஒரு சில சகோதரிகளோட ஆண்டவர் ஐக்கியப்படுத்தி அவங்க மூலயமா சபைக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அவங்களோட ஜப குழுவில் என்னை அபிஷேகம் பண்ணதாக இருக்கட்டும், இப்படியாக ஆண்டவர் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க மூலயமா எனக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி ஆன்ட்டியோட ஒரு ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த ஜப கூட்டத்தில் திடீரென்று அந்த ஆன்ட்டி அவங்க தீர்க்கதரிசி அவங்க மூலயமா ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் உன்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு என்னை அனாயிண்ட் பண்ணாங்க. அது எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அது என்ன அந்த அபிஷேகம் என்ன, ஏன்னா ஆரம்ப கட்டம் அது ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களில் எனக்கு பைபிள்லாம் நான் படித்ததில்லை. என்ன அபிஷேகம் இருக்கிறதும் எனக்கு தெரியாது. அந்த அபிஷேகத்தை பிறகு எனக்கு ஒரு வித்தியாசம் என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன். அநேக காரியங்கள் எனக்கு தெளிவாக ஆரம்பித்தது. எனக்கு ஒரு புது பலனும் சரி, ஒவ்வொரு நம்மளோட ஆவிக்குரிய காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பொறாமைகள் சந்திக்கும் போதும் ஒவ்வொரு கட்டத்திலே அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக அது ஈஸியாக அந்த எம்பவர்மெண்ட் எனக்குள்ளே நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். டிவைன் ஃபேவரை நான் ஃபீல் பண்ண அதிகமாக ஆரம்பித்தேன். பட் அது எண்ணெயின் அபிஷேகத்தோட முக்கியத்துவம், அதே மாதிரி அது என்ன என்று அதோட ஆழமான காரியங்களும் எனக்கு அன்னைக்கு தெரியாது. வேதத்தில் 1 சாமுவேலில் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்பொழுது சாமுவேல் தைலங்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி சங்கீதம் 45ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நம்ம ரட்சிப்பில் வளர்ந்துட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு ஒத்தளிக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் கூட ஒத்தளிப்போமோ, ஆண்டவர் நம்மளை அநேக விதமாய் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆண்டவரோட திட்டத்தை நம்ம மீது நிறைவேற்றதுக்காக ஆண்டவர் செய்வாங்க. ஸோ இங்கே சொல்லப்பட்டது நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஸோ இந்த வசனத்தின் பிரகாரமாய் நம்ம நீதியின் பாதையை தெரிந்து கொள்ளும் போதும் அக்கிரமத்தை வெறுத்து வாழும் போதும் ஆண்டவர் நம்மளை விசேஷமாய் அபிஷேகம் பண்ணுவாங்க. சங்கீதம் 23வது அதிகாரத்தில் 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ப்ரைஸ் தி லார்ட். இது எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட் கொடுக்கறது, நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபேவர் கொடுக்கறது இந்த ஆயில் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அநேக உபத்திரவத்தின் பாதையில் போனாலும், புறக்கணிப்பின் பாதையில் போனாலும், பொறாமைகளை சந்திக்கும் போது, ஏமாற்றங்களை சந்திக்கும் போது, துரோகத்தை சந்திக்கும் போதும் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயில் ஆஃப் ஜாய், அந்த ஆயில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். எந்த வகையில் அது நம்மளை மேற்கொள்ளாதபடி, அது நம்மளை சோர்ந்து போக வைக்காதபடி, நம்ம முன்னேறத்துக்கு தடை ஆகாதபடி அந்த ஆயில் ஆஃப் ஜாய் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அது ஒரு ஸ்பெஷலான அனாயிண்டிங். அது எனக்கு ஒரு தீர்க்கதரிசி ஆன்ட்டி மூலியமாக ஆண்டறது செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அநேக நேரங்களில் அநேக சாட்சி சொல்கிறது நம்ம கேட்க முடியும். என்னோட அந்த அபிஷேக நேரத்துலையோ இல்லை அபிஷேகம் பெறும்போது என் சரீரத்தில் ஆயிலி ஃபீலிங் இருக்குது, ஆயில் மாதிரி ஏதோ என் தலையிலேருந்து இறங்கின மாதிரி இருக்குது. சிலர் விஷன் பார்த்து சொல்லுவாங்க, சிலர் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷலான அனாயிண்டிங். அந்த அனாயிண்டிங் நம்மளை ஆண்டுக்குள்ளே
பாடுகள் மத்தியிலையும் நம்ம சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு விசேஷித்த அனாயிண்டிங் அது நம்மளை உன்னத அனுபவத்தில் கொண்டு செல்லும், அநேக மேன்மைகளை நம்மளை பார்க்க வைக்கும், அநேக மகிமையான அனுபவங்களை நம்ம பெற வைக்கும். இந்த அபிஷேகம் ஆண்டவர் எனக்கும் கொடுத்தாங்க, உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக.